இந்த விடுபட்ட ஒரு சாப்பாடு, இந்த சாப்பாடு எல்லாம் ஹதீஸ் கூடிய கிதாபுகள் இருக்குது. ஆனா இந்த சாப்பாடுகள்ல பங்கெடுக்கிறது குத்தமான ஹராமான எந்த கர்மமும் இல்ல. ஆனா ஒன்று சொல்றேன், எந்த சாப்பாடு யஹூதியத்தையும் நசரானியத்தையும் பேஸ் பண்ணி இருக்குமோ அதுல பங்கெடுக்கிறது சுத்த ஹராம். உதாரணமாக பர்த்டே பார்ட்டி, என்ன பார்ட்டி எல்லாருக்கும் நீக்குது, சர்வசாதாரணம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம உங்களோட பர்த்டே எப்படி சொல்லி டயலாக் ஆபீஸ்ல இருந்து கேக் கூட்டுக்கு வரும். அவங்களோட பர்த்டே அப்படின்னா இன்னைக்கு எப்படிப்பட்ட காலம் என்றா, உங்களோட பர்த்டே உங்களுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தனுக்கு தெரியும். நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த சாப்பாடுகளுக்கு சின்ன பிள்ளைகளை பழக்க வேண்டாம். ஸ்கூல்ல புள்ள போறாங்க, என்னத்துக்கு இன்னைக்கு எங்கட டொஃபி, என்ன டொஃபி இது? இது பர்த்டே டொஃபி. யாரு தந்தது? மரியமா, ஆயிஷாவா, அல்லது யாரத பொம்பளை புள்ள கேட்டா, இல்ல இல்ல இது எங்கட பாத்திமா, எங்கட ஆயிஷால. இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ், புள்ளைய திருப்திப்படுத்த வேண்டாம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துங்க. இன்னைக்கு வாப்ப சொல்றாங்க, என்ன செய்ய ஹஜ்ரத், ஒரே ஒரு கஷ்டமாயிக்குது, புள்ள ஒரே செல்ற அவட கூட்டாளி எல்லாம் கூப்பிடணும் சொல்லி அந்த புள்ள செல்றதுக்காக வேண்டி நான் செய்யறேன்றாங்க. நான் கேட்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா கொண்டைத்து கிணத்துல ஆத்துல போட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. அந்த கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உம்மக்கு மகண்ட கன்ச நீக்கலையா? மகண்ட கன்ச நீக்கலையா? கொண்டைத்து போட்டாங்க ஆத்துல. யார் செஞ்சதுக்காக வேண்டி? அல்லாஹ் சொன்னான் போட சொல்லி போட்டு வாரேன். இதே போல அல்லாஹ் சொல்றான், வலா தத்தபிஉல் யஹூத வன்னஸாரா, யஹூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்க பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி உங்களோட புள்ளைக்கு நீங்க சொல்லுங்க, உனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பர்த்டே பார்ட்டி இல்ல, உங்க கூட்டாளி மாற இன்றைக்கு பர்த்டே பார்ட்டி என்ற பேர்ல ஊட்டு கூப்பிட ஏலா. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வரட்டும், வேறொரு சந்தர்ப்பத்தில் நாங்க புள்ளைகளை கூப்பிட்டு விருந்து கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அங்கே கேக் வெட்ட மாட்டோம், அன்றைக்கு மிளகுத்திரி பத்த வச்ச மாட்டோம், அன்றைக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு படிச்ச மாட்டோம், அன்றைக்கு என்ன ஹாப்பி விஷ் யூ என்ன செய்யல விஷ் பண்ண மாட்டோம். நாங்க அன்றைக்கு என்னமோ என்ன செய்வோம், சாப்பாடு கொடுக்கணும், ஸ்வீட் கொடுக்கணும், சின்ன புள்ள கூப்பிட்டு கொடுங்க, பர்த்டே பார்ட்டி என்ற பேர்ல செய்ய போகணும். இன்னைக்கு இதே மாதிரிதான். என்ன நாள் சொல்லுமா? இன்னொரு நாளைக்கு சொல்லுங்களேன் பாப்பா. February 14 ரோசா பூ நாள். என்ன நாள்? வீட்டுல சொந்த மனைவி இருக்கிறா, அவ கொண்டே கொடுங்க வாப்பா. சொந்த மனைவி கொண்டைத்து கொடுங்கோ, ஹதியா கொண்டை கொடுங்கோ, கிஃப்ட் கொடுங்கோ, உடுப்பொண்டு வாங்கி கொடுங்கோ, நல்ல ஒரு பேக் கொண்டு வாங்கி கொடுங்கோ, நல்ல ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுங்கோ. யாருக்கு? உலகம் எல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க, ஊரெல்லாம் பள்ளி கட்டுவாங்க. நோனா கொடுக்கறதா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் அல்ல நல்லாவே கஷ்டம். சொசைட்டி உள்ள வீக்னஸ் இது. கொடுங்க நோனக்கு. ஹாஜியார கடை சொல்வார், ஹாஜியா ஊர் முழுக்க பள்ளி கட்டிப்பாரு. நோனக்கு நோனக்கு நோனோட குடும்பத்துக்கு ஒண்ணுமே இல்லை, அது கேட்கவான. இது பொல்லாத சாமான். இப்படி செய்ய வேணாம். குடும்பம் நாளைக்கு பேசுவோம் மனைவிக்கு செலுத்த வேண்டிய ஹக்கன்னு சொல்லி. அப்ப வலிமா கொடுக்கிறது, ஆனா வலிமா பங்கன்ல பங்கெடுக்கணும். ஆனால் இது வாஜிப் பல நிபந்தனைகளோடு. ஒரு நிபந்தனை என்ன? எந்த வலிமா பங்கன்ல ஏழைகள் கூப்பிடப்படாம செல்வந்தர்கள் மட்டும் கூப்பிடப்பட்டிருப்பாங்களோ இந்த வலிமாவுல பங்கெடுக்க கூடாது. யாரு மட்டும்? வலிமாவுக்கு கூப்பிடக்குள்ளே பாக்குறாங்க, உங்களுக்கு இந்த கரண்டியால சாப்பிட தெரியுமான்னு சொல்லி, அல்லது டை கட்டி தெரியுமா உங்களுக்கு, ஷூ போடுறாக்கலாம், இவங்க தான் கூப்பிடுவோம். இந்த சாப்பாட்டுல பங்கெடுக்கிறதே ஹராம். இது ஷர்ருத்தாம், இது சாப்பாடுகள்ல மோசமான சாப்பாடு. இன்னும் ஒரு கல்யாணம் இருக்குது, பள்ளியில ஜும்மா போற ஏழாம் பண்றாங்க. இன்னைக்கு இந்த மவள்ட கல்யாணம், ராவைக்கு மியாமியில சாப்பாடுக்கு எல்லாரும் வாங்கோன்னு சொல்லி இதுலயே பங்கெடுக்க தேவையில்லை. வீட்டுக்கு வந்து முறையாக சொன்னாத்தான் போகணும். தந்த சுய மரியாதையை ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக் கொள்ளும். சும்மா ஒரு SMS வருகிறது, எப்படி SMS டியா ஆல், இன்னைக்கு இந்த மவள்ட கல்யாணம் இந்த மியாமி ஹால்ல வச்சு எல்லாரும் வாங்கோ, இதுக்கு அட்டெண்ட் பண்றது இல்ல. அப்படி கல்யாணத்துக்கு போகக்கூடாது. சுய மரியாதையை ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூணாவது ஒன்று இருக்குது, உங்களே கல்யாணத்தை செல்லணுமா? கல்யாணத்துக்கு இவருக்கு செல்ற காரணம் ஊர் தலைவர் செல்ல இல்லாட்டி பெரிய பரபரத்தான், அதுக்கும் சொல்லப்படாது. அதுக்குத்தான் சொல்லி இருக்கிறார் என்று தெரிய வந்து அந்த கல்யாணத்துக்கு போக தேவையில்லை. இவருக்கு சொல்லி இருக்கிறது